ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. 2 முட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். 2 ஸ்லைஸ் ப்ரெட் வந்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். 8 ஸ்லைஸ் ப்ரெட் வந்து தனியாக வச்சுக்கோங்க. நம்ம 2 முட்டை எடுத்திருக்கோம், இதுக்கு 8 ஸ்லைஸ் ப்ரெட்டு தேவை. 2 ஸ்லைஸ் மட்டும் பாருங்கள், இந்த மாதிரி மிக்சி ஜாரில் பிச்சு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் பவுட்ரு மாதிரி. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ 8 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேன். நம்ம பாதியாக முட்டை பண்ண போகிறோம். ஒரு பாதிக்கு வந்து 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு தேவை. முட்டையை தோல் உரிச்சிட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், வேக வச்ச முட்டையை தோல் உரிச்சிட்டு 2 ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சுட்டு பேன் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டு அதில் நீட்டு வாக்கில் கட் பண்ண வெங்காயம் 1 போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். இதுலேயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் வந்து 4 பீஸ் வரும் நான் செஞ்சது, அதுக்காக. இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன், கொஞ்சமாக சிக்கன் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேவைக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு இந்த கிரேவியை வந்து நல்லா கலந்து விடுங்க. இது வந்து தக்காளியெல்லாம் மசிஞ்சு வரும்போது முட்டையை போட்டு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இது ஆறட்டும். இப்போ கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு இது நடுவில் வந்து இந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஒரு ஆஃப் முட்டையும் கொஞ்சம் மசாலாவும் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டு வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவரு, அது வந்து தண்ணி மாதிரி இருக்கும். அது அப்படியே மேலே ஸ்பூனில் எடுத்து போட்டு விடுங்க. ஓரம்லாம் பரவலாக போட்டு விடுங்க. ப்ரெட்டு கொஞ்சம் ஈரம் ஆனால் போதும். இது ஃப்ரெஷ் ப்ரெட்டுங்கிறதால உடஞ்சி போயிடும். இப்போ இதே பிளேட்டில் வச்சுட்டு ஈரமாக இருக்கிற ப்ரெட்டுக்கு மேலே ப்ரெட் க்ரம்ஸ் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே போட்டு அழுத்தி விடுங்க. அவ்வளோதான், 2 சைடும் இதே மாதிரி அழுத்தி விட்டு இப்போ செய்கிறது பார்க்கலாம். ஷேப் பண்ணிக்கோங்க. அப்படியே கையில் தோசை தவா அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாக வச்சுட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பாருங்கள். இதே மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு ஸ்லோ ஃபயர்லேயே 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெட் ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்கும். நம்ம பப்ஸு பேக்கரியில் வாங்கி தரதை விட குழந்தைங்களுக்கு இப்படி வயிறு ஃபில்லிங்காக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். 4 பீஸ் வந்திருக்கிறது 4 பேருக்கு நீங்கள் தரலாம். பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு மேலே 2 சைடும் நல்லா இதே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வேக வச்சு எடுத்துகிட்டு அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி தூவிக்கோங்க. 2 சைடும் திருப்பி போடும்போது கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா கிறிஸ்பியாக பண்ணிக்கோங்க. சூப்பராக ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே டொமேட்டோ சாஸும் மயோனஸும் வச்சு கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவோம்.